ஹலோ சில்ட்ரன், இன்னைக்கு பார்க்க போகிறது யூனிட் 2ல் சப்ளிமெண்ட்ரி ரீடர் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னா தி பாய் அண்ட் தி பட்டர்ஃப்ளை, ஒரு சிறுவனும் ஒரு வண்ணத்து பூச்சியும். சாம் இஸ் எ குட் பாய். சாம்ன்ற ஒரு சிறுவன் நல்ல பையன். ஹீ லைக்ஸ் டு ஹெல்ப். மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய குணம் அவனுக்கு இருந்தது. ஒன் டே சாம் சீஸ் எ பட்டர்ஃப்ளை இன் எ கவர். அவன் ஒரு நாள் இந்த மாதிரி பாருங்க, இந்த படத்தில் ஒரு கூடுக்குள்ளே ஒரு வண்ணத்து பூச்சி இருக்கிறத அவன் பார்த்தான். சாம் செட், ஐ வில் கட் த கவர் டு ஹெல்ப் த பட்டர்ஃப்ளை. நான் என்ன பண்ண போகிறேன், இந்த வண்ணத்து பூச்சியை அந்த கூட்டுலேருந்து வெளியில் வரத்துக்கு உதவி செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். Sam's grandpa said, "No, let the butterfly come out on its own." நீ கட் பண்ணாத, அதுவே தானாகவே என்ன பண்ணும், அந்த கூடுலேருந்து வெளியில் வரும். அது தன்னுடைய முயற்சியிலேருந்தே அந்த கூட்டை விட்டு வெளியில் வரும்னு அவங்க தாத்தா சொல்கிறாங்க. பட் சாம் கட்ஸ் தி கவர் டு ஹெல்ப் த ஃப்ளை. அவன் என்ன பண்ணான், ஒரு சிசர் எடுத்துகிட்டு அந்த கூடை கட் பண்ணான். அதில் கட் பண்ணி அந்த வண்ணத்து பூச்சி பறக்கிறதுக்கு உதவி செஞ்சான். த ஃப்ளை கம்ஸ் அவுட். அதுலேருந்து என்ன பண்ணது, அந்த வண்ணத்து பூச்சி வெளியில் வந்தது. பட் இட் இஸ் நாட் ஏபிள் டு ஃப்ளை அவே. ஆனால் வெளியில் வந்ததே தவிர அதனால் பறக்க முடியல. அது அந்த செடிக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு கல்லில் உட்காந்துடுச்சு. த நெக்ஸ்ட் டே சாம் சீஸ் இட் ஆன் தி சேம் ராக். அடுத்த நாள் சாம் பார்க்குறான், அந்த பாறையிலேயே அந்த வண்ணத்து பூச்சி, சிறிய வண்ணத்து பூச்சி உட்காந்துட்டு இருந்தது. சாம் ஆஸ்க்ட், ஒய் இஸ் த பட்டர்ஃப்ளை ஆன் தி ராக். அவங்க தாத்தாட்ட கேட்குறான், ஏன் இந்த வண்ணத்து பூச்சி அந்த பாறையிலேயே உட்காந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு கேட்குறான். கிராண்ட்பா செட், ஒன்லி இஃப் இட் கட்ஸ் தி கவர் ஆன் இட்ஸ் ஓன் இட் வில் ஃப்ளை. நீ என்ன பண்ண, அது வெளியில் வரணும், அதுக்கு உதவணுன்றதுக்காக நீ கட் பண்ண அந்த கூடை. ஆனால் அது என்ன ஆகும் அப்படின்னா அதனால் பறக்க முடியல. ஆனால் அதுவே அந்த கூட்டை விட்டு வெளியில் வரத்துக்கு அதுவே முயற்சி பண்ணி வெளியில் வந்திருந்தனா கண்டிப்பாக அதனால் பறக்க முடிஞ்சிருக்கும். சாம் செட், சாரி கிராண்ட்பா, ஐ வில் நெவர் டூ திஸ் அகெயின். என்னை மன்னிச்சிருங்க தாத்தா, நான் இந்த மாதிரி தப்பை செய்ய மாட்டேன். நீங்கள் சொன்னீங்க, ஆனால் நான் அதை கேட்காம என்ன பண்ணிட்டேன், இந்த தவறை செஞ்சிட்டேன். அதான் உதவி அந்த பட்டர்ஃப்ளைக்கு உதவணுன்றதுனால நான் தவறு செஞ்சிட்டேன். இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, பெரியவங்க என்ன ஒரு சொன்னாலும், அறிவுரை சொன்னாலும் நீங்கள் காதில் கேட்டு அவங்க சொன்னதை மதித்து நடந்துக்கணும். இதுதான் இந்த கதையோட நீதி. தேங்க்யூ சில்ட்ரன்.